everyone, welcome to Mambalam Maami's kitchen. இன்னைக்கு வடு மாங்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ மாவடு வெண்ணெய் வாங்கி வெச்சிருக்கேன் நான். 200 கிராம் கல்லுப்பு, 100 கிராம் கடுகு, 3 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1.25 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய். நான் வந்து இன்னைக்கு 20 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல என்ன பண்ணணும்னா கல்லுப்பை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கல்லுப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான். இதுக்கு சால்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணேன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் கல்லுப்பை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். வடுமாங்காவை வந்து பிளாஸ்டிக் டப்பா டப்பர் டப்பாவில் தான் போட்டுருக்கேன். இதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுட்டுருக்கிறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயை ஜஸ்ட்டு கையால் எதுவுமே பண்ணாதீங்க. எண்ணெயை விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி குலுக்கி விடுங்க போதும். இப்போ நல்லா எண்ணெயை போட்டு நல்லா குலுக்கிட்டோம். எல்லா மாங்காய்க்கும் எண்ணெய் போயிடுது. இதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உப்பை இதில் சேர்த்துக்க போகிறோம். உப்பு போட்டு கூட நீங்கள் வந்து கையை போட்டு கரண்டியை போட்டு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த பாட்டிலோ டப்பாவோ எது இருக்கோ அதை வந்து இப்போ குலுக்கி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 4 நாளைக்கு என்ன பண்ணுங்க, காலையில் சாயந்தரம் 2 வேளையும் கரண்டி இல்லாமல் ஜஸ்ட்டு திறந்து 2 தடவை இப்படி குலுக்கி மூடி வச்சுடுங்க. 4 நாள் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இது பாட்டுக்கு ஒரு 4 நாள் அப்படியே இருக்கட்டும். மிளகாவையும் கடுகையும் வெயிலில் நல்லா எடுத்து ஒரு 3-4 நாளுக்கு வச்சு எடுத்தெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 நாள் ஆகிடுத்து. வடுமாங்காய் நல்லா ஊறி வந்துடுத்து. நான் வந்து கடுகு காஞ்ச மிளகா எல்லாமே வந்து இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் பொடியையும் தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கோம். இப்போ வந்து வடுமாங்காயிலேருந்து அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியில் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கடுகு பொடியும் நீங்கள் வந்து மிளகா பொடியும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. ஏன்னா கடுகு கொஞ்சம் காரம் இருக்கும். நான் பாதி சேர்த்துட்டுருக்கேன் நான். அது உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வடுமாங்காயில் போட்டு கலந்து விட்டுட்டு போகிறோம். இது 4 நாள் இப்படியே ஊறட்டும். காலையில் சாயந்தரம் கலந்து மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வடுமாங்காயில் உப்பு காரம் நல்லா சேர்ந்துருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னே கிடையாது. வெளியிலேயே வச்சு 1 வருஷம் 2 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து நான் பிளாஸ்டிக் ஸ்பூனில் கிளறி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உட்டன் ஸ்பூன் இருந்தால் அதில் கிளறி விட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு உங்களுக்கு பீங்கான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நான் யூஸ்வலாக ஒரு 4 நாள் கழித்து எடுத்து பார்த்தேன்னா வடுமாங்காய் நல்லா ஊறி ரெடி ஆகிட்ருக்கும். வடுமாங்காய் ஊறுகாய் ரெடி டு சர்வ்.